ஓகே காய்ஸ், நீங்கள் ரொம்ப நாளாக சாப்பிட்றீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, ஆனால் உடம்பு ஏறல, அப்படி தானே? இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்யூஷன் நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 60% நீங்கள் பண்ணுறது உங்கள் டயட்டு தான். ஒர்க் அவுட் ரெண்டாவது, ஜிம்முக்கு டெய்லி போகிறது அது முக்கியம், ஆனால் அது ரெண்டாவது. உங்கள் டயட் அதுதான் மெயின். நீங்கள் பல்க் ஆகணும்னா உங்கள் டயட்டு தான் ரொம்ப மெயின். ஸோ என்னெல்லாம் எப்படி உடம்பு ஏற்றணும் அப்படின்னு இதான் நீங்கள் பார்க்குற கடைசி வீடியோவாக இருக்கும். ஆனால் நீங்கள் டைம் எடுக்கும். 1 இயர்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட ஆகலாம். நீங்கள் பேஷியண்டாக இருந்து பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணால் கடமையை பண்ண எதிர்பார்க்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பல்க் ஆகிருவீங்க. ஸோ ஃபஸ்ட் திங், நீங்கள் 1000 2000லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக 3000 கலோரி எடுக்கணும். அது எப்படின்னு நான் பிறகு வர வீடியோவில் சொல்லித்தரேன், இல்லை இதுலேயும் கொஞ்சம் பேசிக்காக சொல்லித்தரேன். நீங்கள் அதைப்படி ஃபாலோ பண்ணிவாங்க. 3000 கலோரி. அது போக ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் 15-16 கவுண்ட்லாம் பண்ண வேண்டாம். 6 to 8 இல்லை 10 அதை தாண்ட வேண்டாம். அப்போ தான் நீங்கள் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட், அப்படின்னா வெயிட்டு கூடிகிட்டே இருக்கும். இந்த நம்ம தூக்குற வெயிட்டு 5 கிலோ, அடுத்த வாரம் 6 கிலோ, 7 5 7.5 10 நாளுக்கு நாள் வெயிட்டு கூட போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம சைஸும் பெருசாகும். ஸோ கலோரி தான் மெயின். நீங்கள் 4 to 5 மீல் சாப்பிட்ணும். திருப்பி சொல்கிறேன், 4லேருந்து 5 மீல். அதில் ஒரு மீலில் மினிமம் 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்கணும். ஸோ ஹை ஃபேட், ஹை நட்ஸ், எக்ஸ் அந்த மாதிரி நிறைய சாப்பிடணும். கலோரியை பற்றி கொஞ்சம் பிறகு சொல்கிறேன். இப்போ ஒர்க் அவுட் சொல்கிறேன். நீங்கள் ப்ரோ ஸ்ப்ளிட் பண்ணால் கூட போதும். 5 நாள் 5 ஒர்க் அவுட். மண்டே செஸ்ட், டியூஸ்டே பேக், வெனஸ்டே காலுக்கு, தேர்ஸ்டே ஷோல்டர், ஃப்ரைடே ஆர்ம்ஸ். இது போக சாட்டர்டே நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் டேயாக பண்ணலாம். டெட் லிஃப்ட்டு, பெஞ்சு 1 rep மேக்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குன்னா நான் பேசிக்காக சொல்கிறேன். நீங்கள் 4 மீல் சாப்பிடுங்க. மார்னிங் 8 o'clock, அடுத்து 12 o'clock, அடுத்து ஒரு 3-4 ஸ்நாக்ஸ் மாதிரி, அப்புறம் 7 8 9 அந்த டைமில் நைட்டு டின்னர். ஓகே, ஒவ்வொரு வேளையும் கொஞ்சம் கார்ப் இருக்கணும், கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கணும், கொஞ்சம் ஃபேட் இருக்கணும். ஆனால் நான் கார்ப் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் லீனாக இருக்கணும். நான் கடைசியாக தேர்ஸ்டே தான் சாப்பிட்டேன். இது 3 days ஃபாஸ்டிங். ஸோ அது வேறு. அது நான் ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ்க்காண்டி இருக்கிறேன். ஸோ அது வேறு. அது ஸ்பிரிச்சுவல். அது உடம்புக்கு தேவையில்லாத ஃபேட்டும் கட் ஆகும். அது வேறு. அண்ட் நீங்கள் பல்கிங்னா நீங்கள் 4 உங்களுக்கு 5 மீல் சாப்பிட முடிஞ்சால் ஈவன் பெட்டர். 5 மீல்ஸ் சாப்பிட்ருங்க. ஆனால் எனக்கு 3 to 4 தான் கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே சாப்பிட்ட மாதிரி மந்தமாக இருக்கும். ஸோ கார்ப் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ 70 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 140 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப முக்கியம். நீங்கள் 80 கிலோ இருக்கீங்கன்னா 160 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். என்ன 160 கிராம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு முட்டையில் 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஓகே, 5 முட்டை சாப்பிட்டீங்கன்னா 30 கிராம் ப்ரோட்டீன் ஆச்சு. அப்போது 160ல் 30 கிராம் போயாச்சு. மீதி 130 கிராம் ப்ரோட்டீன் நீங்கள் ஒரு நாளில் எடுக்கணும். அது ஒரு 100 கிராம் சிக்கனில் 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அப்படி கணக்கு பார்த்து நீங்கள் நெட்டில் அடிக்கணும். நான் 100 கிராம் எடுத்து வெயிட் ஸ்கேலில் வச்சு 100 கிராம் சிக்கன் இப்படிலாம் பார்த்தா தான் நீங்கள் எதிர்பார்க்க ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. சேனலில் போய் பாருங்கள். ஃபிசிக்கை நம்ம வைக்கிறது தான் அவுட்கம். ஸோ டயல்டுலாம் இருங்க. ஓகே, நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். லிஸ்ட் எழுதுங்க. நான் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணேன். எழுதுனேன் லிஸ்ட்டு, கடையில் போய் வாங்கினேன், அன்னையிலேருந்து செட் பண்ணது அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது 1-2 நாள் உடம்பு முடியாமல் அது வேறு. அது கூட நான் ஓகே திருப்பி பேக் ஆன் ட்ராக் போயிடுவேன். மற்றபடி நானாக விட்டதான் எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ நீங்களும் அப்படி இருங்க. உங்களுக்கு ஒன்று வேணும்னா அது நீங்கள் தான் பண்ணி ஆகணும், யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் ஹோப் பண்ணுறேன் நீங்கள் பல்காய் திருப்பி உங்கள் ஃபிசிக்கை இதில் எங்கேயாவது எனக்கு சேனல்லையோ இல்லை எனக்கு இன்ஸ்டாலையோ இல்லையா போஸ்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அது சேனலில் இருக்கும், ஜான் பேட் பங்க். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் அதில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வேறு நீங்கள் பல்க் ஆகிறது கலோரிஸ் ஒரு நாள் சாப்பிட பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் நீங்கள் அதுக்கேற்றபடி நிறைய கலோரிஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ கலோரிஸ் தான் மெயின். கலோரிஸ், ப்ரோட்டீன் உங்கள் பாடி வெயிட்டை விட டபுளாக எடுக்கணும். அது செட் பண்ணினா அது நீங்கள் கட்டிங்கோ பல்கிங்கோ எடுத்தே தான் ஆகணும். பல்கிங்க்கு நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும், இல்லை ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். நான் இப்போ கொஞ்சம் கீட்டோஜெனிக் டயட் மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படின்னா என்னோடய டயட் எப்படின்னா, பீஃப் ஒரு 300 கிராம், 6 to 10 முட்டை, அப்புறம் கொஞ்சம் நட்ஸு, கொஞ்சம் நைட்டு சப்பாத்தி, இல்லை ஏதாவது மேபி கார்ப் இல்லை. நீங்கள் உடம்பு ஏற்றணுன்னா நீங்கள் 4-5 மீல் சாப்பிட்டே ஆகணும். ஒவ்வொரு மீல்லையும் 30 கிராம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ப்ரோட்டீன். அதுபோக கலோரிஸும் அதிகமாகவே சாப்பிடுங்க. கொஞ்ச நாள் பஃபியாக இருப்பீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மசில்ஸ் தானே வேணும். கொஞ்சம் பல்க் ஆகிட்டு அப்புறம் நீங்கள் கட் பண்ணலாம். சரி, இப்போ நீங்கள் பல்க் பண்ணிட்டீங்க, 2 வருஷம் பண்ணிட்டீங்க, அப்புறம் நீங்கள் கட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஜிம்மில் போய் போடுற ஒர்க் அவுட் எப்படி இருக்குன்னா 10 to 15. அப்போ தான் நீங்கள் பல்க் ஆகிட்டீங்க. அப்புறம் கட் பண்ணுறது அந்த ஷ்ரெட்டை கொண்டு வரதுக்கு நீங்கள் கொஞ்சம் 11-12 ஷ்ரெட்டை கொண்டு வரணும். நீங்கள் ஒல்லியாக இருந்துட்டு 56 கிலோவில் இருந்துட்டு 15 போட்டால் எதுக்கு? இன்னும் ஷ்ரெட் ஆகும், இன்னும் உருண்டை ஆகும். எதுக்கு? உங்களுக்கு சைஸ் வரும். 6 to 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 பண்ணால் கூட ஓகே, ஆனால் அது ரொம்ப எஃபிஷியன்ட் இல்லை. 6 to 8 இல்லை 6 to 10 கூட ஓகே. பல்க் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது மட்டும் 15 பண்ணலாம். என்னோடய மைண்ட் செட் எப்படின்னா, லீன் பல்காக பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, 6 அதாவது காம்பவுண்ட் ஒர்க் அவுட்லலாம் 6 to 10 ரெப் பண்ணுவேன். 6 to 8 ரெப்பு.
ஆனால் சின்ன சின்ன ஐசோலேஷனாக ஒரு மசில் மட்டும் டார்கெட் பண்ணும். நான் முதல்லேருந்தே பைஸை தான் டார்கெட் பண்ணி சொல்லிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் பைசெப்ஸ் பண்ணுறீங்க, ஓகே, அது வந்து ஐசோலேஷன் ஒரு மசில். ஆனால் பெஞ்சு ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஷோல்டர், செஸ்ட், ட்ரைஸு, பெரிய காம்பவுண்ட்னா 2-3 மசில் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகிறது. ஸ்குவாட் முதுகில் வச்சுட்டு பண்ணுறது, செஸ்ட்டு, பெஞ்சு ப்ரெஸ், இல்லை டெட் லிஃப்ட், அதுவும் காம்பவுண்ட் ஒர்க் அவுட். அதுலலாம் நீங்கள் வந்து டெட் லிஃப்ட்டுக்கெலாம் நான் 3 ரெப் மேலே தாண்ட மாட்டேன். ஸோ எந்தெந்த ஒர்க் அவுட்டுக்கு ஏற்றபடி பார்த்து பண்ணணும். மைண்டில் ஞாபகம் வச்சோன்னா 6 to 10 அது பர்ஃபெக்ட். பல்கிங், கட்டிங் 10 to 15. ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்டால் 8 to 12 உங்கள் பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் ஒரேடியாக பல்க் பண்ணணும், ரொம்ப கடுப்பாயிட்டீங்க, ஒல்லியாக இருந்துன்னா 6 to 8 உங்கள் பெஸ்ட்டு பார்ட்னர். கலோரி திருப்பி சொல்ல நிறைய பேர் கஷ்டப்படுறது அதில் தான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயட்டு சொல்லிடுறேன். மார்னிங் நீங்கள் 7 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க, ஓகே, 7 மணிக்கு 100 கிராம் ஓட்ஸ், கொஞ்சம் நட்ஸ், அப்புறம் ஒரு 4-5 முட்டை, ஓகே. ப்ரோட்டீனுக்கு தேவையானது எல்லாம் 30 கிராம் ப்ரோட்டீன் ஆச்சு, எக்ஸ்ட்ரா கலோரி ஆச்சு. அப்புறம் மத்தியானம் ஒரு 8, 9, 10, 11 4 மணிக்கு ஒரு கழிச்சு ஏதாவது கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் ரைஸ்லாம் எடுக்க மாட்டேன், மந்த மாதிரி, இல்லை ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ, 30 கிராம் சிக்கன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபோர்த்து மீல், ஓகே. ஃபோர்த்து மீல் வந்து இந்த தேர்ட் மீலில் என்ன எடுக்கணும்னா கொஞ்சம் நட்ஸு, ஏதாவது ஒரு ஷேக் மாதிரி அடித்து கொஞ்சம் பாலில் இல்லை கொஞ்சம் ஒரு பீனட் பட்டர் போட்டு அதில் 30 கிராம் வர மாதிரி பார்க்கணும், ஓகே. அடுத்து நைட்டு கொஞ்சம் சப்பாத்தி இல்லை கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் பீஃபு, சிக்கன், ஃபிஷ் ஏதாவது ஒன்று 30 கிராம் ப்ரோட்டீன் வர மாதிரி. இப்படி 4 மீலுக்கு நீங்கள் 2 வருஷம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பல்க் ஆகிறதுக்கு நான் கேரண்டி. இதில் கொஞ்ச நாள் பண்ணிட்டு கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா உங்கள் ப்ராக்ரஸ் போச்சு. ஸோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இனி நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணணும். அதான் நான் ஹோப் பண்ணுறேன். வேறு எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பல்க் ஆகிறதுக்கான ஒரிஜினல் கைட் மாதிரி. இப்போமே இன்றைக்கி எழுதி வைங்க. இன்றைக்கோ நாளைக்கோ கடையில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு மார்னிங், ஈவினிங், ஸ்நாக்ஸு, அப்புறம் நைட்டு இப்படி பிரித்து கொஞ்ச நாள் சாப்பிடுங்க. ஜிம்மில் வெயிட்டு கூட போட்டுகிட்டே இருங்க. டெட் லிஃப்ட் பண்ணுங்கள், பெஞ்சு பண்ணுங்கள், அப்பப்போ கார்டியோ பண்ணுங்க. இல்லை ரொம்ப உடம்பு ஏறணும், சிசல்டு சீக்ஸ் எல்லாம் தெரியாது, ஹாலோ சீக்ஸ். ஸோ இதான் பேசிக் பல்கிங் கைட். ஒரேடியாக பல்க் பண்ணணுன்னா நீங்கள் 3000 கலோரின்னு ஒரு 6 மாதத்துக்கு சாப்பிடுங்க. அப்போ உடம்பெல்லாம் பஃபியாக இருக்கும், ஆனால் ஈஸி ரிசல்ட்டு. அப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை என்ன மாதிரி லீன் பல்க்கும் பண்ணலாம். இது ரெண்டில் எதாவது பண்ணிக்கலாம். ஸோ இதான் பல்கிங் பேசிக் 101 கைடு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.